சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன். ஆண்டவரை பார்த்து, ஏன் ஆண்டவர், என் கண்மலை, நான் நம்பி இருக்கிற என் துருகம், என் கேடகம். ஒருவேளை அவர் பெரிய ராஜா, அவரை சுத்தி நிறைய பேர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அந்த தாவீது ராஜா எனக்கு பெரிய படம் இருக்கு, என்னை சுத்தி நிறைய போர் வீரர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் எதிரிகளோட அம்புல இருந்து என்னை பாதுகாத்துக்குவாங்க, இல்லை எதிரிகள் அம்பு எய்யும் போது அவங்க என்னை கேடகமா சுத்தி நின்று பாதுகாத்துக்கிடுவாங்கன்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்லலை. யாரை பார்த்து சொல்றாரு? ஆண்டவர் என்னுடைய கேடகம், ஆண்டவர் என்னுடைய தேவன், கர்த்தர் என்ன பாதுகாத்துக் கொள்வார், ஆண்டவர் என்னுடைய கண்மலை, நான் நம்பி இருக்கிறது ஆண்டவர் தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு பாடல் இத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஆண்டவரை பார்த்து என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. ஆண்டவரை பார்த்து நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம இந்த பாடலை நம்ம எல்லாரும் பாட போறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டலாமா? என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என்பதனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்பதனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக,
என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. எழுந்து நின்று என் கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. பலனாகிய கர்த்தாவே, நாடும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நாடும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நாடும் அன்பு கூறுவே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிடு. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிடு. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கிவிடு. கர்த்தாவே, நாடும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நாடும் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நாடும் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், பிரச்சன்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்மேல் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உன்மேல் அன்பு கூறுவே. எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய கண்மலையாகிய தேவன் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா. நன்றி 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 அப்பா. ஊராபா ஷாகாதானா உரியாதானா தொடலாமோ உயர்த்துகிறோம்ப்பா. நீர் எங்கள் கண்மலை, நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் துருகம் அப்பா. நீர் எங்கள் கேடகம், நீர் எங்கள் அடைக்கலம், நீர் எங்கள் ரட்சகே கொம்பு. நீர் எங்களை ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவன் அப்பா. எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை விடுவிக்கிற தேவன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், நீர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த நல்ல தகப்பன் அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவன். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஏகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். ஏகோவா ராஃபாவை துதிக்கிறோம் அப்பா.
ஏகோவா நிசியே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீர் பெரியவர் அப்பா, நீர் எல் ஷடாய் ஆண்டவரே, நீர் எல் ரோய் அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவன் அப்பா, உம்முடைய உள்ள கைகளில் நீர் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இவ்வளவு நேரம் ஆராதிச்சோம். உங்க போல தேவன் யாரும் இல்லை ஆண்டவரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆண்டவரே, உங்க நினைவில் எங்களை வச்சிங்கன்னு சொல்லி ஆண்டவரை ஆராதித்தோம், ஆண்டவரை துதித்தோம். நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டைன்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்தணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்மளோட ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை அதுதான். அவயவங்களை எல்லா ஆராதனையிலையும் இந்த வார்த்தையை அடிக்கடி நான் சொல்றது உண்டு. ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை, நம்மளையே ஆண்டவருக்கு படைப்பது தான். ஆண்டவரை நல்லவர், பெரியவர், பரிசுத்தர் ஆராதிச்சது ஓகே. பட் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, எனக்கு நீதான் வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பா, என் முழு வாழ்க்கையை உடைய கரத்துல தருகிற ஆண்டவரே, நான் உங்களை இன்னும் நம்புவேன் ஆண்டவரே, இன்னும் நான் உங்களை நம்புவேன் ஆண்டவரே. ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம், அந்த ஒரு காரியம் தான். ஆண்டவர் செங்கடலை பிளந்து வழி நடத்தினாரு, வனாந்திரத்தை அவர்களுக்கு புசிப்பதற்கு காடையை கொடுத்தாரு, மண்ணாவை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு. ஆண்டவர் அவங்ககிட்ட எதிர்பார்த்த காரியம், நான் எல்லாம் உங்களை நடத்திட்டு வந்தேன், நீங்க ஏன் என்ன விசுவாசிக்காம போனீங்கன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல எதிர்பார்க்க காரியம், உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய போராட்டங்கள், நிறைய காரியங்கள் உங்க கண்கள் முன்பதாக வந்து உங்களுடைய ஜெப வாழ்க்கைய ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கத்தை அது பாதிக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே. I believe you Lord, I trust you Father. ஆண்டவருடைய சித்தம் இல்லாம நம்முடைய தலையில ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. பைபிள் சொல்லுகிறது, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல அழகா சொல்லுது, நம்ம மயிரெல்லாம் நம்பர்டு, அவர் ஹேர்ஸ் ஆர் நம்பர்டு. ஒவ்வொரு முடிக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு நம்பர் போட்டு வச்சிருக்கிறாரு. இது பிரான்சிஸோட 1ஆம் நம்பர் முடி, இது 2வது நம்பர், 3வது நம்பர், இது 105வது முடி, இது 205வது முடின்னு. இன்னைக்கு உங்க தலையில இருந்து ஒரு முடி கீழே விழுந்துச்சுன்னா 206வது முடி இன்னைக்கு கீழே விழுந்திருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். God knows everything that happens in your life. உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீர் இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்போ நடந்துகிட்டு காரியத்துக்காக உமக்கு நன்றி. ஒருவேளை அது நெகட்டிவா கூட இருக்கலாம். ஆண்டவர் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன். ஒருவேளை மொர்தெகாய வீழ்த்திடலாம் அப்படின்னு ஆகான் நினைச்சான், அந்த ஆமான் நினைச்சான். ஆனா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். யூத குலத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். நம்முடைய தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிற தேவன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? முழு வாழ்க்கையை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தர் நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. துதிகர மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஹல்லேலூயா.